மாற்று கட்சி எம்பிகளை கொத்து கொத்தாக என்டிஏ கூட்டணி பக்கம் இழுக்கும் மறைமுக ஆபரேஷனை அமித்ஷா வேகப்படுத்தி இருப்பதா சொல்கின்றனர் டெல்லி வட்டாரங்கள். அரசியல் சாசனத்தில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள முடியாமல் திணறி வருகிறது மோடி அரசு. ராம் கோபால் யாதவ் அமித்ஷாவை சந்தித்து கடிதம் கொடுத்து விட்டாரா அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையை பெறும் இலக்குடன் எதிர்க்கட்சி எம்பிகள் என்டிஏ கூட்டணிக்குள் இழுக்கும் முயற்சியில பாஜக தீவிரமா இறங்கியிருப்பதாக டெல்லி அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பா பேசியிருக்கு. இந்த அரசியல் ஆபரேஷன் என்ன, இதன் பின்னணி என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். தற்றம் தூக்குறோம் அப்படின்னு எதிர்க்கட்சி எம்பிகளை வேட்டையாடி என்டிஏ கூட்டணியின் பலத்தை உயர்த்தும் பணியில துவங்கி இருக்கிறது பாஜக. பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 2/3 பெரும்பான்மையை பெறும் இலக்குடன் மாற்று கட்சி எம்பிகளை கொத்து கொத்தாக என்டிஏ கூட்டணி பக்கம் இழுக்கும் மறைமுக ஆபரேஷனை அமித்ஷா வேகப்படுத்தி இருப்பதா சொல்கின்றனர் டெல்லி வட்டாரங்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மையை அடைய முடியாத வகையில் எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணி முட்டுக்கட்டை போட்டு தடுத்திருக்கு. பாஜக 240 இடங்களில் வென்றிருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு மொத்தம் 293 இடங்கள் கிடைச்சிச்சு. கூட்டணியாக பெரும்பான்மையை நிரூபித்து விட்டாலும் பாராளுமன்றத்தில் 2/3 எம்பிகள் இல்லாததால அரசியல் சாசனத்தில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள முடியாமல் திணறி வருகிறது மோடி அரசு. இந்த நிலையில தான் எம்பிகளை தட்டி தூக்கும் வேலையில இறங்கி இருக்கிறது பாஜக அரசு. என்டிஏ அரசிற்கு மக்களவையில் 2/3 பெரும்பான்மையை பெற மொத்தம் 360 எம்பிகள் தேவைப்படுறாங்க. இந்த நிலையில தான் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த 20 எம்பிகள் மம்தாவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதோடு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தருவதென முடிவு எடுத்திருக்காங்க. சமீபத்தில் 20 பேரும் என்பிசிஐ என்கின்ற எம்பிக்கள் இல்லாத கட்சி ஒன்றில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியில் 9 மக்களவை எம்பிகளில் 6 பேர் என்டிஏ கூட்டணியில் உள்ள ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா பக்கம் தாவி இருக்காங்க. இந்த 26 பேரின் தாவல் 319 அப்படிங்கிற எண்ணை எட்டி இருக்கிறது என்டிஏ. உத்தவ் தாக்கரேவின் ஆதரவாளர் சஞ்சய் ராவத் இந்த கட்சி தாவலில் பெரும் பணம் விளையாடி இருக்கு. ஒவ்வொரு எம்பிக்கும் தலா ரூபாய் 50 கோடி ஆஃபர் செய்யப்பட்டு ரூபாய் 15 கோடி அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. டார்கெட்டு 360 நோக்கி நகர அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சிக்கு பாஜக குறிவைத்திருப்பதா சொல்லப்படுது. பாஜக கூட்டணியில் இருக்கும் சுகேல்தேவ் பாரதிய சமாஜ் கட்சி தலைவரான ஓம் பிரகாஷ் ராஜ்பர் சமாஜ்வாடி கட்சியில் பெரும் பிளவு ஏற்பட போது அந்த கட்சியின் எம்பி ராம் கோபால் யாதவ் அமித்ஷாவை சந்தித்து கடிதம் கொடுத்து விட்டாரா அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காங்க. இதை திட்டவட்டமாக மறுக்கும் அகிலேஷ் யாதவ் சமாஜ் கட்சி எனது தலைமையில் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. தமிழகத்தில் திமுகவுடனான கூட்டணியை காங்கிரஸ் முறித்து கொண்டிருப்பதால் அவர்களுடனும் பாஜக தலைவர்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதா சொல்லப்படுது. திமுகவுக்கு மக்களவையில் 22 எம்பிகளும் மாநிலங்களவையில் 8 எம்பிகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவையிலும் 2/3 பெரும்பான்மையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்டிஏ. ஏற்கனவே ராகவ் சத்தா தலைமையில் ஆம் ஆத்மியைச் சேர்ந்த 7 மாநிலங்களவை எம்பிகளை தங்கள் பக்கம் இழுத்துவிட்டது பாஜக. சமீபத்தில் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் 6 இடங்களில் பெற்று இப்ப 155 எம்பிகளை வைத்திருக்கிறது என்டிஏ கூட்டணி. அதிலும் மத்திய பிரதேசத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய மாநிலங்களவை பதவியை தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து சதிவேலை செய்து பாஜக பறித்து கொண்டதாக குற்றம் சாட்டாரு காங்கிரஸ் கட்சியின் மீனாட்சி நடராஜன். மாநிலங்களவையில் 2/3 பெரும்பான்மை பெற 164 எம்பிகளின் ஆதரவு என்டிஏவுக்கு தேவைப்படுது. இப்ப திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த 3 மாநிலங்களவை எம்பிகள் ராஜினாமா செய்திருக்காங்க.
மேற்கு வங்கத்தில் 208 எம்எல்ஏக்களை பெற்றிருப்பதால அந்த 3 இடங்களுமே பாஜக வசம் செல்லவே வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதுபோக 6 எம்பிகள் தேவைப்படுவதால அதற்கான முயற்சிகளும் பாஜக தலைமை இறங்கியிருப்பதா சொல்லப்படுது. பாஜகவின் எம்பிகள் வேட்டையின் பின்னணி குறித்து விவரம் அறிந்த சிலர் 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 3 முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றிதான் எம்பிகள் வேட்டையில் இறங்கியிருக்கிறது பாஜக. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா, மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற தொகுதிகளை மறுவரை செய்யும் மசோதா, நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை வழங்கும் மசோதா மூன்றையுமே நிறைவேற்ற நினைக்கிறது பாஜக. இதற்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளின் பலத்தை ஆபரேஷன் 2-3 மூலம் உடைத்து நொறுக்குவதே பாஜகவின் மாஸ்டர் பிளானாக இருந்துட்டு இருக்கு. மக்கள் தங்களுக்கு பிடித்தமான கட்சிக்கு கொள்கைகளுக்கு வாக்களிப்பதுதான் மக்களாட்சி தத்துவத்தின் பலம். அப்படி மக்கள் விரும்பி வாக்களித்த கட்சிகளின் எம்பிகளை பேரம் பேசி தங்கள் பக்கம் இழுப்பது ஜனநாயகத்திற்கே பேராபத்து. பண பலத்தாலும் அதிகார பலத்தாலும் மக்களின் தீர்ப்பை விலைக்கு வாங்கும் இந்த ஆபத்தான போக்கு நீடிச்சுச்சுன்னா எதிர்காலத்தில் தேர்தல் என்பதே அர்த்தமற்றதாகிவிடும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.